அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 20, 2024 புரட்டாசி 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றைப் போல் அனுதினம் டைகர்களோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மனமானது குழப்பத்தில் இருக்கும்போது அதை அதன் போக்கிலே விட்டு விடுங்கள். சிறிது நேரம் சென்ற பின் அது தானே தெளிவடையும். அதுவரை பொறுமையாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்த எந்த ஒரு செயலையும் கடினப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. அது தானாகவே அமைதியடையும். பின்னர் எடுக்கும் முடிவே சரியாக இருக்கும். பொறுமையை மனதினை பக்குவப்படுத்தும் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சி கலைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சி ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே இப்போ நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில், 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும், நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும், அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே, அவர்களை நீங்கள்
நிச்சயமாக வாழ்த்த வேண்டும், அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும், அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும், நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச மரக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ, ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ, கேப்டன்களோ, வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடியை எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து நம்ம தினம் ஒரு திருக்குறள் கேட்க போகிறோம். இன்றைய தினம் ஒரு திருக்குறள், அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இன்னைக்கு நம்ம பார்த்த திருக்குறள் குறள் எண் 36, அதிகாரம் எண் 4, அரண் வலியுறுத்தல் அதிகாரம். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. வயதான காலத்தில் எல்லோருக்கும் நன்மை செய்யலாம் என்று நினைக்காமல் எப்போதும் நன்மையே செய்ய வேண்டும். அதுவே நமக்கு வாழ்நாள் முழுவதும் வழித்துணையாய் இருக்கும். வள்ளுவ பெருந்தகை இந்த குறளின் வாயிலாக குறள் எண் 36, அதிகாரம் எண் 4, அரண் வலியுறுத்தல். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் பொன்றா துணை. நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு இந்த அறம் செய்வதற்கு மட்டும், நல்லது செய்வதற்கு மட்டும் நாட்களை தள்ளி போடாதீர்கள். நாம் இன்றிருந்தே செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல வலியுறுத்துகிறார். எப்போதுமே ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை இந்த நொடி இப்பயே செய்திடணும். அதை விட்டுட்டு நம்ம அப்புறம் பார்த்து கொள்ளலாம், வயதான காலத்தில் பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம்
அப்படின்னு நம்ம தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி நாம் இன்றே செய்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விடையையும் அடுத்த 3 வார்த்தைகளில் சொல்கிறார். மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இந்த இடத்துல பொன்றுங்கால் அப்படின்னா மங்கும் காலம், முடியும் காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மங்கும் காலத்தில் மங்காமல் துணையாய் நிற்கும், மங்காமல் துணையாய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, நாளைக்குன்னு தள்ளி போடாம நல்லதை இன்றே செய்க. அப்படி செய்தால் பொன்றுங்காலத்தில் பொன்றா துணையாக நிற்கும். நாம் காலத்திற்கும் நமது அழிவிற்கு பிறகு கூட அது மங்காத புகழாய் நிலைத்து நிற்கும். அது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு துணையாய் நிற்கும், வாழ்நாள் முழுவதும் அது துணையாய் நிற்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம், அறம் செய்யணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நினைக்கணும், அதை இப்பொழுதே செய்ய ஆரம்பிச்சணும், இந்த நொடியே செய்ய ஆரம்பிச்சணும். தள்ளி போட்ட எந்த காரியமும் எந்த நல்ல காரியமும் நாம் செய்ததாக சரித்திரம் இல்லை. இது நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தான தர்மம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசைப்பட்ட நொடியே செய்து விட வேண்டும் அப்படிங்கிறத எப்போதுமே எல்லோருமே குறிப்பிடுவாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், ஒரு நன்கொடை வழங்கணும், ஒரு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நம்ம நினச்சா அதை அப்பயே கொடுத்துடணும். அப்போ என்ன இருக்கோ அதை கொடுத்துடணும். அதை விடுத்து என்கிட்ட அந்த பணம் வந்ததுக்கப்புறம் இந்த பணம் வந்ததுக்கப்புறம் இது சேர்த்து நான் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எப்போதுமே எண்ணினோம்னா நம்மளுக்கு பண தேவை அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த காரியத்தை செய்து விடாமலே போய்விடுவோம். இதை நடைமுறையில் நாம் நிறைய முறை நம்மளுக்கே செய்து பார்த்துருப்போம். ஆகையால் தோன்றிவிட்டது என்றால் அப்பொழுது நம்மளிடம் என்ன இருக்கிறதோ அந்த நொடியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினோமோ அதை செய்து விட வேண்டும். அதை விடுத்து நாம் தள்ளி போட்டோம்னா அதுவே நம்ம மனதில் குறுகுறுப்பாக இருந்து கொண்டே இருந்து நாம் செய்ய வேண்டியதை செய்யவில்லையே என்கிற மாதிரி மனது உறுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு அந்த பொழுதே நல்லதை மட்டும் அப்பொழுதே செய்துவிட வேண்டும் என்பார்கள். அதைத்தான் இந்த குறளின் வாயிலாக அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அற்புதமான திருக்குறளை நமக்கு வழங்கிய வள்ளுவ பெருந்தகை அவர்களுக்கு நமது மானசீக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு அதி அற்புதமான ஆடியோவை கேட்க போயிடும். அதி அற்புதமான ஆடியோ. இந்த ஆடியோவை நான் இந்த வாரத்திலேயே பல முறை எடுத்து வச்சிட்டேன். ஆனால் மீண்டும் நாளைக்கு இதை முழுமையாக கேட்கணும், முழுமையாக எல்லாருக்கும் நம்ம இதை ஒளிபரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ தள்ளி 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 இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ முதல்ல இப்போ அந்த ஆடியோவை கேட்டுடுவோம். ரொம்ப கம்மியான நிமிடங்களுடைய ஆடியோ தான், ஆனால் ஒரு மிகப்பெரிய கருத்துக்களை உள்ளடக்கிய ஆடியோவாக வரப்போகிறது. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்களை நானும் வாழ்த்துகிறேன். என்னுடைய வேண்டுதல்களையும் பிரபஞ்சத்திடம் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு அந்த அதி அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். நீங்கள் வாழுகிற வாழ்க்கை என்பது தவம். வாழ்ந்து முடித்தவர்களுக்கு வேண்டுமானால் இந்த வாழ்க்கை வரமாக இருக்கலாம். வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை என்பது தவம். ஒவ்வொரு நாளும் தவம். காரணம், நீங்கள் ஒரு 7 விஷயத்தை உங்கள் குழந்தைகளுக்கு மறக்காமல் சொல்லி வையுங்கள். 7 விஷயத்தை செய்து பாருங்கள். உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையை மாறிப்போகும். வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை அநாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் அழைத்து சென்று வாருங்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வாருங்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை அருகில் எங்கேயாவது கொஞ்சம் தூரம் பயணம் சென்று வாருங்கள் குடும்பத்தோடு. 2 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தை படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டிலே சேமித்து வையுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை யாருடன் பேச விடாமல்
காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள். வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டு கழிவறைகளை உங்கள் குழந்தைகளையே கழுவச் சொல்லுங்கள். தினமும் ஒரு முறை உங்களுக்கு உதிரம் தந்த, உங்களுக்கு உடம்பு தந்த, உங்களுக்கு பாரம்பரியம் தந்த உங்கள் முதியோர்களை ஒரு நிமிடம் நினைக்க சொல்லுங்கள். இந்த 7 விஷயத்திற்குள்ளே தான் மானுடத்தின் மகத்தான வரலாறு மறைந்திருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். கோடிட்ட இடத்தை விட்டுவிட்டு போகிறேன். நிரப்பி பாருங்கள். என்ன மாற்றம் நிகழும் என்பதை அதற்கு பிறகு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். காரணம், 10 வயதில் எல்லோரும் அறியாமையோடு இருப்போம், தவறில்லை. 20 வயதில் அழகோடு இரு, 30 வயதில் ஆற்றலோடு இரு, 40 வயதில் செல்வத்தோடு இரு, 50 வயதில் அனுபவத்தோடு இரு, 60 வயதில் அமைதியோடு இரு, 70 வயதில் சந்ததியோடு இரு, 80 வயதில் சன்னதியோடு இரு, 90 வயதில் இருந்தால் நிம்மதியோடு இரு. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு, நிச்சயமாக இந்த ஆடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு மீண்டும் அந்த ஆடியோ ஒலிக்க கேட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. ஆகையால் மீண்டும் ஒரு முறை ஒலிக்க கேட்போம். வாருங்கள், அந்த ஆடியோவை இன்னும் கவனமாக, இன்னும் அதை நம்மளுடைய ஆழ் மனதில் பதியும் விதமாக மீண்டும் ஒரு முறை ஒலிக்க கேட்கலாம். இது குழந்தைகளுக்கானது மட்டுமல்ல, ஏன் அதை நமக்கே நாம் பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு வாருங்கள், மீண்டும் கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நீங்கள் வாழுகிற வாழ்க்கை என்பது தவம். வாழ்ந்து முடித்தவர்களுக்கு வேண்டுமானால் இந்த வாழ்க்கை வரமாக இருக்கலாம். வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை என்பது தவம். ஒவ்வொரு நாளும் தவம். காரணம், நீங்கள் ஒரு 7 விஷயத்தை உங்கள் குழந்தைகளுக்கு மறக்காமல் சொல்லி வையுங்கள். 7 விஷயத்தை செய்து பாருங்கள். உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையை மாறிப்போகும். வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை அநாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் அழைத்து சென்று வாருங்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வாருங்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை அருகில் எங்கேயாவது கொஞ்சம் தூரம் பயணம் சென்று வாருங்கள் குடும்பத்தோடு. 2 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தை படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டிலே சேமித்து வையுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை யாருடன் பேச விடாமல் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டு கழிவறைகளை உங்கள் குழந்தைகளையே கழுவச் சொல்லுங்கள். தினமும் ஒரு முறை உங்களுக்கு உதிரம் தந்த, உங்களுக்கு உடம்பு தந்த, உங்களுக்கு பாரம்பரியம் தந்த உங்கள் முதியோர்களை ஒரு நிமிடம் நினைக்க சொல்லுங்கள். இந்த 7 விஷயத்திற்குள்ளே தான் மானுடத்தின் மகத்தான வரலாறு மறைந்திருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். கோடிட்ட இடத்தை விட்டுவிட்டு போகிறேன். நிரப்பி பாருங்கள். என்ன மாற்றம் நிகழும் என்பதை அதற்கு பிறகு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். காரணம், 10 வயதில் எல்லோரும் அறியாமையோடு இருப்போம், தவறில்லை. 20 வயதில் அழகோடு இரு, 30 வயதில் ஆற்றலோடு இரு, 40 வயதில் செல்வத்தோடு இரு, 50 வயதில் அனுபவத்தோடு இரு, 60 வயதில் அமைதியோடு இரு, 70 வயதில் சந்ததியோடு இரு, 80 வயதில் சன்னதியோடு இரு, 90 வயதில் இருந்தால் நிம்மதியோடு இரு. நன்றி. இந்த ஆடியோவுக்கு நீங்கள் எல்லாருக்குமே சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஆடியோ நம்ம இதுவரை 2 முறை ஒரு சில ஆடியோக்களை மட்டுமே ஒளிபரப்பியிருப்போம். ஏன்னா இது ரொம்ப குறுகிய நேரம் அப்படிங்கிறதுனால மீண்டும் ஒலிக்க கேட்கலாம்னு நான் கேட்டேன். இந்த ஆடியோவில் ஃபஸ்ட்லேயே அவர் தவம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். வாழ்க்கை என்பது ஒரு தவம் அப்படிங்கிறார். சிலருக்கு அது வரம் சொல்லுவாங்க. அது வாழ்ந்து முடித்தவர்களுக்கு வேண்டுமானால் அது வரமாக இருந்து விட்டு போகட்டும். ஆனால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இது தவம் அப்படின்னு சொன்னார். ஸோ தவத்திற்கும் வரத்திற்கும் நம்ம பலமுறை விளக்கங்களெல்லாம் சொல்லியிருப்போம். அதை ரொம்ப தத்துவார்த்தமாக முதல் பகுதியிலேயே முதல் விஷயமாகவே அவர் இந்த இடத்துல கொடுத்துட்டாரு. ஸோ இந்த அற்புதமான தவத்தை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வருங்காலம் இனிமேல் வரக்கூடிய சந்ததி இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு, ஆனந்தமாக இருப்பதற்கு 7 வழிகள் அப்படின்னு 7 விஷயத்தை குறிப்பிட்டார். முதல் விஷயமாக அவர் குறிப்பிட்டது அப்படிங்கிறது, நம்மளுடைய குழந்தைகளை வருடம் ஒரு முறை அருகில் உள்ள அல்ல தூரத்தில் உள்ள ஏதேனும் ஒரு
அனாதை அல்லது முதியோர் இல்லம், அதாவது தெய்வ குழந்தைகள் வாழும் இடத்திற்கு அல்லது ஆதரவற்றோர் வாழும் இடத்திற்கு அல்லது பெரியவர்கள் வாழும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். 7 விஷயங்களில் முதல் விஷயமாக வருடத்திற்கு ஒரு முறை ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். அழைத்து சென்றால் என்ன நடக்கும், என்ன ஆகும், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன நடக்கும்? இப்போது நம்ம நம்மளுடைய பிறந்த நாள் அல்லது திருமண நாள் அல்லது வேறு ஏதேனும் சிறந்த நிகழ்வுக்கான அந்த நாட்களில் நாம் இவ்வாறான ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு செல்வது வழக்கம். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். அந்த வகையில் நான் சொல்கிறேன். அவ்வாறாக போகக்கூடிய அந்த நாட்களில் நாம் நம்மளுடைய பரிசு பொருட்களையோ அல்லது உணவுப் பொருட்களையோ அவர்களுக்கு நம்ம வழங்கி நாம் அந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வர்றோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் நம்ம போவதை விட தனிப்பட்டு நாம் அங்கே சென்று பார்க்க வேண்டும். அதாவது நம்ம பிறந்தநாள் திருமண நாள் அப்படி நாட்களில் போகாமல் ஒரு நாளை தேர்வு செய்து நம்ம போய் அவர்களோடு இருந்து பார்க்க வேண்டும், பழக வேண்டும். இது நாமும் சரி, நம்மளுடைய குழந்தைகளும் சரி. இவ்வாறாக சென்று பார்க்கும் பொழுது, பழகும் பொழுது அவர்களிடத்திலிருந்து நமக்கு பல்வேறு விஷயங்கள் போதிக்கப்படும், பல்வேறு விஷயங்கள் படிப்பினையாக அமையும். அது என்ன விஷயங்களாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல அவர்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கண்ணுக்கு தென்படும். நான் பார்த்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்றீர்கள் என்றால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக அமையும். இப்போது அதை நம்மளுடைய குழந்தைகள் அல்லது நாம் பார்க்கும் பொழுது, நம்ம வீட்டில் 2 குழந்தை இருக்கும் அல்லது 4-5 சகோதர சகோதரிகள் குடும்பமாக நம்ம இருப்போம். ஆனால் ஒற்றுமை அப்படிங்கிறது அங்கே இருக்காது. வெளிப்பார்வைக்கு இருப்பது போல இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தான் தெரியும் அந்த அன்பின் ஏக்கம் அப்படிங்கிறது. அந்த ஆதரவற்றவர்களுக்கு தான் தெரியும் அன்பு அப்படிங்கிறது ஒரு ஏக்கத்துக்குரியது அப்படின்னு. அந்த ஏக்கத்துக்குரிய அன்பு தன்னோடு சக நண்பர்களாக, உறவினர்களாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலிருந்து கிடைக்கும் பொழுது அதை அவர்கள் அபரிமிதமாக பார்ப்பார்கள். அதன் வாயிலாக அவர்கள் மீண்டும் அந்த அன்பை அவர்களுக்கு வழங்குவார்கள். எதை நாம் கொடுக்குறோமோ அதை நமக்கு பிரபஞ்சம் வழங்கும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதே போல தான் இங்கே அன்பை பிறரிடத்தில் நாம் பொழியும் பொழுது அன்பு நம்மளிடத்தில் அதிகமாக நமக்கும் வந்து சேரும். அந்த வகையில் அந்த ஆதரவற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழலில் இருப்பவங்க அன்புக்கு ஏங்கி இருப்பாங்க. அப்போ உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணைன்னு அங்கே ஒரு குழுமமாக அவர்கள் பயணிக்கும் பொழுது அவர்களுக்குள் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது, வெளி உலகில் இருக்கக்கூடிய வேற்றுமை அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம் அவர்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது அவர்களே அறியாமல் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம். அப்போது அது குழந்தையோ அல்லது பெரியவங்களோ பார்க்கும் பொழுது நாமும் பிறரிடத்தில் இவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும். நான் நிறைய முறை நம்ம தெய்வ குழந்தைகளுடைய இல்லங்களில் நான் கவனிப்பது அப்படிங்கிறது, அவர்கள் எல்லோருமே யாரும் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது நாம் நிறைய நேரங்களில் நம்ம வீட்டுகளிலே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, தன்னுடைய தம்பியை குறை சொல்வது, தன்னுடைய தங்கையை குறை சொல்வது, அண்ணனை குறை சொல்வதுன்னு நம்ம போனோம்னா அந்த இடத்துல குறைகள் மட்டுமே சொல்லுவாங்க. நிறைய நான் பார்த்த குடும்பங்களில் சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த இல்லங்களுக்கு நாம் சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருத்தருடைய திறமைகளையும் ஒவ்வொருத்தருடைய பண்புகளையும் குணநலன்களையும் நமக்கு அவர்கள் வெளிப்படுத்தி தருவார்கள். ஸோ இந்த ஒரு அற்புதமான பாடம் நமக்கு கிடைக்கும். இது போக இன்னும் பல்வேறு வகையான பாடங்கள் அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம வருங்காலத்திலும் பார்க்கத்தான் போகிறோம். இப்பொழுது வாருங்கள், நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம்.
நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும்போது நீரின் மீது மட்டுமே நமது கவனத்தை வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நாம் 2 வாய் தான் பருகப் போகிறோம், அதை நிறுத்தி நிதானமாக பருகப் போகிறோம். நீர் பருகி முடித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நமது கருத்து பெட்டியில் கருத்துக்கள் பதிவிட வேண்டிய நேரம். இன்றைக்கான நமது கருத்து அப்படிங்கிறது, இப்போது அவர்கள் சொன்னார்கள் அல்லவா ஒரு 7 விஷயங்கள். அந்த 7 விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எவை? 7 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த 7 விஷயங்களில் நீங்கள் அடிக்கடி அல்லது தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எவை எவை? 7மாகவும் இருக்கலாம், அல்லது 7இல் ஏதேனும் ஒன்று இருக்கலாம். எதையாவது குறிப்பிடுங்கள். உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய, தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எவை எவை? இதுதான் இன்றைக்கி நீங்கள் பட்டியலிட போகிறீங்க. ஸோ இந்த அற்புதமான கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் வேண்டிக்கிறீங்க. இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்வதற்கான நேரம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றிகரமாக நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை முடிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் நமக்கான அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். அதற்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகும். அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு செல்லுங்கள்னு அந்த ஆடியோவில் முதல் பகுதியாக சொன்னாங்க. நான் அதில் ஒரு பாடத்தை மட்டும் நம்ம போனால் கற்றுக்கொள்ளலாம், நாமும் நமது குழந்தைகளும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, அது வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து 2வது விஷயமாக குறிப்பிட்டார். 6 மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லுங்கள். நான் இதை முதல்ல இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். நமக்கானது. நான் ஆடியோலேயே முதல்ல ஆடியோ கேட்கும்போது இது நமக்கானதாகவும் பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்னேன். இப்போது மருத்துவமனைக்கு செல்வது அப்படிங்கிறது நோயாளியாக இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். நோயாளியாக போக சொல்லலை அந்த ஆடியோவில். மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லுங்கள்னு சொல்கிறது. மருத்துவமனைக்கு போனால் தான் அங்கே எத்தனை விதமான நோய்கள் இருக்கிறது, எத்தனை விதமான நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வாறாக கஷ்டப்படுகிறார்கள், அப்போது இந்த நோய் வந்தால் இந்த உடல் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ள முடியும். ஸோ நோய் அப்படிங்கிறது தாக்காத வரை, இப்போது நம்மளுடைய டைகர் கிளப்பில் 8 நடை பயிற்சியை தொடர்ந்து செய்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் நம்ம தகவலை சொல்லுவோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு என்ன சர்க்கரையா, இல்லை ரத்த கொதிப்பா, அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா, நாங்கள் ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கள் அல்லவா. ஏன்னா அவங்களுக்கு நோய் அப்படின்னா என்னன்னு இதுவரையே தெரியலை. ஸோ நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் இப்பயே திட்டமிட்டு தொடர்ந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறத அவர்களுக்கு நாம் உணர்த்த முடியாமல் இருக்கிறோம் அல்லவா. அப்போது இந்த மருத்துவமனைகளுக்கு செல்லும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை, இப்போ நான் உறவினர்கள் நண்பர்களுக்கு யாரையாவது அழைத்து செல்லும் பொழுது எனக்கு எல்லாமே பாடமாக மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நோயாளியையும் பார்த்து, இப்போ நம்ம போனோம்னா சில நபர்களை பார்த்து வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம். நிறைய பேர் அது செய்வீங்க, எல்லாருமே செய்வீங்க. ஆனால்
அதனோடு சேர்த்து அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிலர் நோயை எதிர்கொள்வாங்க. பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க, பெரிய பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் அதை தைரியத்தோடு எதிர்கொண்டு அதை வெற்றி காண்பார்கள். அவர்களை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் சிலர் தன்னுடைய கவனக்குறைவால் அல்லது தவறுகளால் அவங்க தன்னுடைய நோயை வரவழைத்திருப்பார்கள். அப்போது அந்த இடத்துல நமக்கு அது தோன்றும். கவனக்குறைவோ தவறுகளோ நாம் செய்யும் பொழுது எவ்வாறாக நோய் தாக்கும் அப்படின்னு. அதே போல் உடல் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறது வரை செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டு விட்டால் அந்த உடலே எவ்வளவு வருத்தத்தை தரும், கஷ்டத்தை தரும் அப்படிங்கிறது நோயாளியிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கும். அதைத்தான் இங்கே 6 மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு அழகாக சொன்னார். ஸோ எங்கே போனாலும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய உறவினர் ஒரு தம்பி சொல்லுவாப்புல என்னைய, எதையாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பாடமாக பார்க்குறீங்க, அது நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் கருத்தாக கொண்டு போய் சேர்க்கணும்னு எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு கேட்பார். இயல்புலேயே எனக்கு எல்லாரிடத்திலும் ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இயல்புலே இருக்கும். இப்போ நம்மளுடைய டைகர் குழுமம் தொடங்கியதுக்கு பிறகு அதை எப்படி உங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒவ்வொரு நாளும் அதை தேடி தேடி கவனிப்பதனால் அவருக்கு ஏன்னா அவரோட நான் பயணிக்கும் போது அவர் சொன்னது, எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு பாடமாக பார்க்குறீங்க, எல்லாவற்றையுமே நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க, எங்களிடத்திலும் அதை புகுத்துறீங்க, அவரை கவனிச்சியா, அவர்கிட்ட இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னு அவர் சொன்னது நினைவுக்கு போனது. ஸோ 6 மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 3 மாதத்திற்கு ஒரு முறை தொலைதூர பயணம்னு ஒன்று போங்க. பயணம் நிறைய விஷயத்தை கற்றுத்தரும். நம்ம இதை பல்வேறு முறை சொல்லியிருப்போம். பயணம் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை நமக்கு போதித்து கொண்டே இருக்கும். பயணம்தான் எனக்கெல்லாம் அதிக விஷயத்தை கற்றுத்தந்ததுன்னு நான் உங்களிடத்தில் பல முறை பகிர்ந்திருப்பேன். பயணம் அப்படிங்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன், ஏதோ ஏறி உட்கார்ந்தோம், தூங்கினோம், ஸ்பாட்டுக்கு போனோம், 4 ஃபோட்டோ எடுத்தோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், நல்லா இழுத்து பொருத்தி தூங்கினோம், ஓய்வெடுத்தோம், மீண்டும் கிளம்பி வந்தோம்னு இருக்கவே கூடாது. நிறைய பேருடைய பயணம் அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் ட்ராவலில் மொபைல் ஃபோன் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஹெட்செட்டை காதில் போட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஹெட்செட்டை காதில் போட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது வீட்டின் அறைக்குள்ளேயே செய்ய முடியும். தூங்குவது வீட்டுக்குள்ளே நம்மளால் செய்ய முடியும். இதற்கு ஏன் பயணம் செல்ல வேண்டும்? பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு நபர்களை உங்கள் கண்முன் காட்டும், பல்வேறு நிகழ்வுகளை உங்கள் கண்முன் காட்டும், பல்வேறு ஊர்களை உங்களுடைய கண்முன் காட்டும், பல்வேறு கலாச்சாரங்களை உங்கள் கண்முன் காட்டும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், பார்க்கணும். நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்க அப்படின்னா முதல்ல பயணத்திற்கு திட்டமிட்டு அந்த நாட்களுக்கு முன்பாக சரியாக தூங்கி எழுங்க. பயணத்தில் நீங்கள் தூங்குவது அப்படிங்கிறது நான் பயணத்தில் தூங்குவேன்னு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். எந்த மாதிரியான பயணங்கள் அப்படின்னா, நான் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஊர்களுக்கு, இப்போது ராமநாதபுரத்துலேருந்து மதுரைக்கு நம்ம இப்போது ஒரு பேருந்தில் பயணிக்கிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் குளிரூட்டப்பட்ட பேருந்தில் ஸ்டிக்கரை ஃபுல்லாக ஒட்டி வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு, வெளியில் எந்த ஊரில் போய்கிட்டு இருக்க கூட நம்ம ஜிபிஎஸ்ஸை வச்சு நம்மளுடைய மொபைலை வச்சு தான் பார்த்து கொள்ளும்படியாக இன்றைக்கி வடிவமைக்கப்பட்டுட்டாங்க. அதே நேரத்தில் பேருந்துலையும் நமக்கு இடதுபுறமோ வலதுபுறமோ இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் கவனிக்க முடியும். அவர்களும் தூங்கிட்டாங்கன்னா அவங்கள எப்படி கவனிக்கிறது? அதோடு முடிஞ்சிடும். அப்போது நான் அந்த மாதிரியான பயணங்களில் தூங்குவேன். ஆனால் நாம் பயணம் அப்படின்னு ஒன்று மேற்கொள்கிறோம் அல்லவா, வெளியூர் பயணங்கள் அப்படின்னு நம்ம அடிக்கடி கேம்ப்லாம் நம்ம பண்ணுவோம். 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் பண்ணுவோம். இப்போ தான் சற்று தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. அந்த 3 மாத பயணம் அப்படிங்கிறது வைத்திருக்கும் போது அதில் ட்ராவல் பண்ணி வரும்போது பல்வேறு ஊர்களை நாம் கடக்கும் பொழுது, நிறைய நண்பர்களை, நிறைய உறவினர்களை அந்த ஊரில் நம்ம கடந்து போகும்போது, அவர்களிடத்தில் பேசும் பொழுது, அல்லது பல நபர்களை சந்திக்கும் பொழுது, ஏதேனும் ஒரு உணவகத்தில் நம்ம சாப்பிடும் பொழுது, அந்த ஊரின் ருசியை நாம் தெரிந்து கொள்ளும் போது, இப்படி பல்வேறு விஷயம் நமக்கு பயணத்தின் வாயிலாக கிடைக்கும். பயணம் கற்றுத்தராததை
ஆசான் கூட கற்றுத்தருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அந்த அளவுக்கு பயணம் நமக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தரும். ஸோ அதனால் பயணம் எப்பொழுதுமே ஏற்பாடு செய்யுங்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு அழகாக சொன்னாங்க. சரி, நான் இறுதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த பயணத்தை வைத்து. அடுத்து 4வது விஷயமாக குறிப்பிட்டது அப்படிங்கிறது 2 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தை படிக்குதோ படிக்கலையோ நல்ல புத்தகத்தை வாங்கி சேமியுங்கள். அதே தான் குழந்தையாக நான் உங்களையும் பாவித்து சொல்கிறேன். ஸோ நாம் நல்ல புத்தகங்களை வாங்க வேண்டும். நம்ம கண்முன் அந்த புத்தகம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த புத்தகத்தை பிரட்டி படிக்க வேண்டும் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் டைகர் கிளப்பில் உள்ளவங்க நித்தம் 2 பக்கங்களாவது, குறைந்தபட்சம் 2 பக்கங்களாவது படிக்க வேண்டும் என்பதை நான் பல்வேறு நாட்கள் போதித்திருக்கிறேன். நம்மளுடைய டிஏ ரிப்போர்ட்டில் கூட இன்றைக்கி என்ன புத்தகம் வாசிச்சிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ புத்தகங்கள் கற்றுத்தராததை நம்மளுடைய பேராசிரியர்கள் கூட கற்றுத்தர முடியாது. அந்த அளவுக்கு புத்தகங்கள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு புத்தகம் பார்ப்போம், அதாவது ஆடியோ வடிவில் நம்ம கேட்போம். இருந்தாலும் புதிய புத்தகங்களை நாம் வாங்கி சேமித்து வையுங்கள். புத்தகம் ஒரு அற்புதமான சொத்து. சமீபத்தில் இப்போது 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு திருமண வைபவத்தில் நான் ஒரு புத்தகம் பரிசளிப்பதற்கு பேக் பண்ணி போயிட்டேன். அப்போது ஒரு மருத்துவர் எனக்கு பின்னாடி என்னுடைய தோளை தொட்டு அவரும் வந்திருந்தார் அந்த திருமணத்திற்கு. சரி 2 பேரும் சென்று பரிசளிக்கலாம்னு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை கேட்டார். என்ன வார்த்தை கேட்டார்னா, என்ன எப்பொழுதுமே புத்தகம் தான் பரிசளிப்பீங்களா அப்படின்னு. அவருக்கு நான் புத்தகம் தான் பரிசளிச்சிருக்கேன். அதற்கு முன்பாக ஒரு நிகழ்வில் பார்க்கும் பொழுது நான் புத்தகம் பரிசளித்தை பார்த்துட்டு கேட்டுட்டு அந்த இடத்துல மேடையில் அந்த ஸ்டேஜில் பயணிக்கும் பொழுது அந்த நொடியில் கேட்டார், புத்தகம் பரிசளிப்பது அப்படிங்கிறது ஏன் அப்படி கேட்டார். நான் சொன்னேன், இந்த புத்தகம் அப்படிங்கிறது அவரோடு நின்று விட போவதில்லை. அவர்களது குடும்பம் முழுவதும் இந்த பரிசு பொருள் அப்படின்னு சென்றடையும். அவருடைய சந்ததிக்கும் இது சென்றடையும். ஒரு சொத்து நம்ம கொடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு உடனடியாக அவர் சொன்னார். அவர் மொய்ப்பணம் தான் எழுத வந்திருந்தார். உடனடியாக அவர் என்னிடத்தில் சொன்னது, இனிவரும் காலங்களில் நானும் பரிசு பொருள் புத்தகமே வழங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு, நான் பிடிஎஃபாக தான் நிறைய புத்தகம் படிப்பேன், ஸோ பிடிஎஃபை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு எனக்கு ஒரு புத்தகம் ஒரு பிடிஎஃபாக அன்னைக்கே அவர் எனக்கு ஒரு பரிசாக வழங்கினார். ஸோ இந்த புத்தகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை தரும். ஸோ புத்தகங்களை பரிசளிப்பதற்கு நீங்களும் முனைப்பாக இருங்கள். நீங்களும் நிறைய புத்தகங்களை சேமித்து வையுங்கள். நீங்கள் படித்து முடிச்சுட்டு அந்த புத்தகத்தை கொண்டு போய் பரிசு பொருளாக கொடுக்கக்கூடாது. அதையும் நினைவில் வையுங்கள். புத்தகம் பரிசு கொடுப்பதற்காக நாம் படித்த நல்ல புத்தகங்களை மீண்டும் வாங்கி கூட நம்ம சேமித்து வைத்து ஒரே புத்தகத்தை கூட நிறைய நபர்களுக்கு நம்ம வழங்கலாம், நல்ல புத்தகமாக இருந்தால். ஏன்னா அவர்கள் நிச்சயமாக வாசித்திருக்க மாட்டார்கள்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ புத்தகம் நீங்கள் வாங்கி சேமியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து, மாதம் ஒரு முறை மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள். யாரிடத்திலும் பேசாமல் காலையில் 6 மணியிலிருந்து 6 மணி வரை மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள். மௌன விரதம்னா அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு இல்லை. வெளியில் பயணிக்கவே கூடாது. ஒரு திரைப்படத்தில் நடிகர் வடிவேலும் நடிகர் பார்த்திபனும் அந்த வடிவேலு அவர்கள் மௌன விரதம் இருப்பார்ல, அப்படி இருக்கக்கூடாது. பேன்னு சொல்லுவார்ல, அது இல்லை. அதுக்கு பேர் வார்த்தைகள் வெளியில் வராமல் இருப்பதற்கு பேர் மௌன விரதம் இல்லை. அதை எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுமுறை தினம், ஓய்வு தினம் அப்படின்னா காலையிலேருந்து மாலை வரை வீட்டில் தான் இருக்கணும். மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. புத்தகங்களும் வாசிக்கக்கூடாது. என்னிடத்தில் கேட்டால் அதான் நான் சொல்லுவேன். புத்தகங்களும் வாசிக்கக்கூடாது, மொபைல் ஃபோனு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உணவருந்தும் பொழுது மட்டும்தான் நம்ம வாயை திறக்கணும். நீர் பருகும் பொழுது மட்டும்தான் வாயை திறக்கணும். மீதி நேரங்கள்ல எல்லாம் நம்ம போய் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்துருக்கணும். ஒருவேளை தூக்கம் வருதுன்னா தூங்கிடலாம், அதுக்காக தூங்கியே பொழுதை கழிக்கக்கூடாது. இந்த மௌன விரதம் அப்படிங்கிறது நமக்குள் நடக்கும் பல மாற்றங்களையும், நமக்குள் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய மௌன மொழியாக நம்மளுடைய உடலோடு பேச வேண்டும், உள்ளுறுப்புகளோடு பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்துவது. ஸோ இந்த மௌன விரதம் இருக்க சொல்லுங்கள். மௌன விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். மௌன விரதத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கோம். இருப்பினும் வரும் நாட்களில் அதை பற்றி பேசுகிறேன். தொடர்ந்து வாரம் ஒரு முறை அவர்களுடைய
அவரவர்களுடைய கழிவறைகளை சுத்தம் செய்ய பழக்குங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ வாரம் ஒரு முறை நம்ம பயன்படுத்தக்கூடிய கழிவறைகளை நாமே சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயம் ஏன் அப்படின்னா, கழிவறையை மட்டுமல்ல, அவரவர் பணியை அவரவர் செய்யணும் அப்படிங்கிறத போதிக்கும் விதமாக நாம் கழிவறையை சுத்தம் செய்வது அப்படிங்கிறது சில நேரங்களில் சில பேருக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் நம்முடைய கழிவறையை நாமே சுத்தம் செய்யும் பொழுது அதில் கற்றுத்தரக்கூடிய பாடம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமானது, அலாதியானது. அது அந்த வாரம் முழுவதும் நமக்கு போதித்து கொண்டே இருக்கும். கழிவறை செல்லும் பொழுதெல்லாம் போதித்து கொண்டே இருக்கும். ஸோ வாரம் ஒரு முறை அவரவர் கழிவறையை சுத்தம் செய்ய பழக்குங்கள் அப்படின்ட்டு கடைசியில் டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. உதிரம் தந்த, உடம்பு தந்த, பாரம்பரியம் தந்த நம்மளுடைய முன்னோர்களை, முதியவர்களை, மூத்தவர்களை, நம்மளுடைய சந்ததியினர், பரம்பரையினரை நம்ம ஒரு நிமிடம் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 7 விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் 8வது விஷயமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதைத்தான் முதல்ல கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன். ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய டைகர் கிளப்பில் இணைந்து 8 நடக்க சொல்லுங்கள். எல்லா விஷயமும் நடந்துவிடும். நம்ம ஆதரவற்ற இல்லம் வருடம் ஒரு முறை நம்ம அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருப்போம். உங்கள் சார்பாக நம்ம ஆதரவற்றோர் இல்லம் அப்படிங்கிறத அளவுக்கு நம்ம தொடங்கக்கூடிய ஒரு நிலைக்கே டைகர் கிளப் பிரபஞ்ச மரக்கட்டளை பயணிக்க ஆரம்பித்திருக்கிறதுங்கிறத பலமுறை சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து மருத்துவமனைகளுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை அழைத்து செல்லுங்கள். போவே வேணாம். ஒவ்வொரு நாளும் அதை நினைவூட்டி கொண்டே தான் இருப்பேன். அடுத்து 3 மாதத்திற்கு ஒரு முறை பயணம் மேற்கொள்ளுங்கள். அதையும் டைகர் கிளப் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்து 2 மாதத்திற்கு ஒரு முறை நல்ல புத்தகத்தை வாங்கி சேமியுங்கள். அதையும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. வாரம் ஒரு முறை புத்தகத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. மாதம் ஒரு முறை அப்படிங்கிறது மௌன விரதம் இருங்கள் அப்படிங்கிறத நாம் மாதத்தில் ஒரு நாள் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லையும் நம்ம குறைந்தபட்சம் 15லிருந்து 20 நிமிடங்கள் அப்படிங்கிறத நாம் மௌனமாக நமக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நாம் தெரிந்து கொள்ள பயணிக்கிறோம். அதையும் மௌன விரதத்தையும் ஒரு நாள் குறிப்பிடுறேன். வாய்ப்பு இருக்கும்போது மாதத்தில் ஒரு நாள் செய்யுங்கிறதையும் டிஏ ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதையும் நாம் மேற்கொள்கிறோம். வாரம் ஒரு முறை கழிவறையை சுத்தம் செய்யுங்கள் அப்படிங்கிறத நாம் நம்மளுடைய வேலைகளை நாமே செய்து கொள்ள வேண்டும் என்பதை டைகர் கிளப் வலியுறுத்தி கொண்டே இருக்கும். அடுத்து நித்தம் நம்மளுடைய மூத்தவர்களின் முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதையும் டைகர் கிளப் போதித்து கொண்டே இருக்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய குழந்தைகளையும் சரி, உங்களுடைய உறவினர்களையும் சரி, நண்பர்களையும் சரி டைகர் கிளப்பில் இணைத்து வையுங்கள். அதன் வாயிலாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக தெரிவித்து கொண்டு தொடர்ந்து கோடிட்ட இடத்தை நீங்களே நிரப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 10 வயதில் அறியாமையில் இருப்போம், அதில் தவறொன்றும் இல்லை. 20 வயதில் அழகோடு இரு, 30 வயதில் ஆற்றலோடு இரு, 40 வயதில் செல்வத்தோடு இரு, 50 வயதில் அனுபவத்தோடு இரு, 60 வயதில் அமைதியோடு இரு, 70 வயதில் சந்ததியோடு இரு, 80 வயதில் சன்னதியோடு இரு, 90 வயதில் இருந்தால் நிம்மதியோடு இரு அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக 135 வயது வரை நாம் நிம்மதியோடு இருப்பதற்காக மட்டுமே இந்த கலையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தொடர் முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சம் அறக்கட்டளையின் வாயிலாக இந்த அற்புதமான டைகர் கிளப் அப்படிங்கிறது நமக்கு இலவசமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது, நாம் நிம்மதியோடு இருப்பதற்கு, சந்தோஷத்தோடு இருப்பதற்கு, ஆனந்தமாக இருப்பதற்கு நாமும் நம்மளுடைய குடும்பத்தினரும் நம்மளுடைய உறவினர்களும் நமக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் டைகர் குடும்பத்தில் இணைந்து பயணிக்க வேண்டும். அதன் வாயிலாக அனைவரும் ஆனந்தத்தோடு இருக்க முடியும். நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்மளுடைய சுற்றுப்புறம், நம்மளை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் மாற்றத்தை ஏற்படுத்தினால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்பதை மட்டும் மனதில் கொண்டு நீங்கள் இந்த டைகர் கிளப்பை நிறைய நபர்களிடத்தில் கொண்டு சேருங்கள். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில், உங்களுடைய ஸ்டேட்டஸில், உங்களுடைய ரீல்ஸில் எதில் உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் டைகர் கிளப்பை ப்ரமோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் கேட்டு நம்மளுடைய அற்புதமான இந்த 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். அந்த உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம்.
தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை செய்யுங்கள். இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொக்கிஷ பரிசு கிடைக்கட்டும் என்று உங்களுக்கு வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.